ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே விலாங்களான்னு பார்க்கலாம் வாங்க. 8 மணி போலவே நல்ல பனி இன்னைக்கு. இருட்டாக ஒன்றுமே தெரியல, அந்த அளவுக்கு இருட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா குளிக்க வச்சுட்டு அவங்க கூட விளையாடிட்டு இப்படியே வந்து ஈவினிங் வரைக்கும் போயிடுச்சு. என் பையன் வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புதினா கொத்தமல்லி வந்து பச்சையாகவே போட்டு ஒரு சட்னி வச்சு செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறம் கடைசி மாவு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இட்லி இப்படி தான் இருக்குது. ஒரு 10 இட்லி தான் வந்தது. அப்புறம் பசங்களுக்காக ஒரே ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் இருந்து அதை செஞ்சுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பூர்ண கொழுக்கட்டை தான் பண்ணியிருந்தேன். நானும் பையன் பாப்பாலாம் சாப்பிட்டேன். எங்கள் ஹஸ்பண்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அவர் கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னாரு, அதனால் தனியாக எடுத்து வச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னர். அப்புறம் தயிருக்கு பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி புற ஊற்றி வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து சாம்பார் சாதம் பண்ணாலும் காய்கறி அரிசி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. பாப்பா இந்த மாதிரி தான் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொம்மைங்களை வச்சுட்டு தனியாக பேசிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. நான் வந்து ஃபோன் பார்க்குறேன்ட்டு அவங்க பாட்டுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் நான் எதுவுமே தெரியாத மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கோவம் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா பாப்பா இந்த மாதிரி தான் கோச்சிப்பாங்களாம், அதனால் கை கட்டின்னு இருக்காங்க. நேற்று இந்த மாதிரி தான் பண்ணாங்க.